2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ. நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நேர்களை வணக்கம். இது சாணக்கியா. இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான திரு SR சேகர் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ராமருக்காக நாடு முழுக்க யாத்திரை நடத்திய கட்சி பாஜக. சமீபத்தில் திரு வைரமுத்து அவர்கள், கவிஞர், பாடலாசிரியர், அவர் கம்பன் கழகத்தில் ஒரு பேச்சு, அது ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ராம பக்தர்கள் இந்துக்கள் மத்தியிலேயே ஒரு மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ராமரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என விமர்சித்திருக்கிறார் திரு வைரமுத்து. குற்றவாளி என சொல்லியிருக்கிறார். ஐபிசி செக்ஷனில் அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்றதுனால ஐபிசி செக்ஷன் எப்படி தண்டிக்கப்பட மாட்டாங்களோ அது போல ஒன்றில் தான் தண்டிக்காம விட்டுருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப விமர்சித்திருக்கிறார். பிஜேபி லேட் ரியாக்ஷன்ஸோ? முதல்ல அவருடைய லாங்குவேஜிலே பதில் சொல்கிறேன். நான் ஐபிசி செக்ஷன்ஸ் கோட் பண்ணியிருக்காரு. ஐபிசி செக்ஷன் 84 பிரகாரம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை களங்கப்படுத்துகின்ற, காயப்படுத்துகின்ற செய்கைகளை, பேச்சுக்களை, ஈவன் உருவங்களை காண்பித்தாலே அதே ஐபிசி செக்ஷன் சொல்லுது. 295, 96, 97, 98, 95A அதே ஐபிசி செக்ஷன் சொல்லுது 3 வருஷம் ஜெயிலுக்கு போனோம். இந்த மதத்தினுடைய, இந்த மக்கள் நம்புகின்ற ராமபிரானை இதே மாதிரி வார்த்தை போட்டு அவர் சொன்னதுக்கு அதே ஐபிசி செக்ஷன் அவருக்கு காத்திருக்கு. 26 மேக்கு அப்புறம் பாஜக ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனே. அதனால் ஐபிசி செக்ஷனை பற்றி வைரமுத்து பேச வேண்டாம். அவருக்கு தான் ஐபிசி தெரியும்ல, எங்களுக்கும் ஐபிசி தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சு காமிக்க மாட்டோம், செய்வோம். ரெண்டாவது விஷயம் மிகப்பெரிய கவிஞர், மார்தட்டுகிறவர். அந்த மார்தட்டுகிறவர் இதே மாதிரி வேறு மத நம்பிக்கைகளில் ராமபிரான் பாடிய, கம்பன் பாடிய, இது போல் வேறு மதத்தில் இருக்குது. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அவர் போய் சொல்லுவாரான்னு இஸ்லாத்தில் முதல்ல 33-30 அவங்களுடைய முஸ்லீம்ங்கிற அந்த இதில் மருமகள் சொந்த மருமகளை மணம் செய்வதற்கு சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். நான் இஸ்லாத்தை சொல்லலை, அது அவங்களுடைய நம்பிக்கை, என் நம்பிக்கை வேறு. ரெண்டையும் நான் குறுக்கல. இதே நம்பிக்கை, இதே தைரியம் தைரியம் இருந்து இல்லை. வைரமுத்து சட்டத்தை மேற்கோள் காட்டி, ஹஜீதை மேற்கோள் காட்டி அந்த மேடைகளில் போய் பேசுவதற்கு தெம்பு இருக்கா? பேசின உடனே கீழே இறங்க முடியுமா? எந்த மதத்தை பற்றி பேசுவாலும் தப்பு தானே? தப்பு வேற. எதனால் இந்து மதத்தை மட்டும் பற்றி பேசுகிற நீ பேசுகிறதுக்கு காரணம் என்ன? பேசுகிறதுக்கு காரணம் என்ன? யாருமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இன்றைக்கி உங்கள் ஆட்சி இருக்குங்கிறது. இவர்களை பற்றி நமக்கு தெரியும். ராமபிரானை பற்றி கருணாநிதி பேசினார். அப்படி பேசினதுக்கு அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போடணும், அஃபிடேவிட்டில் நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டார்கள்னார். அதனால் நாங்கள் எங்களை பற்றி தெரியாத, ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து ஆஸ்திகம் இருக்கின்ற போது நாத்திகம் இருந்திருக்கு. ராமர் காலத்திலேருந்து இருக்குது. ராமர் காலத்தில் ஜாபாலின்னு ஒருத்தர், அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ராமர் போகிறப்ப சொல்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் திதி கொடுக்குறீங்க, செத்து போனவன் எப்படி போய் சாப்பிட போகிறான், நீ கையில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி பேசினவர். அதே மாதிரி சார்வர்கர்னு ஒருத்தர், அவரும் இதே மாதிரி பேசியிருக்கிறார். கடவுள் இல்லை, சடங்குகள் எல்லாம் போய் இதையெல்லாம் பார்த்தவர்கள் நாங்கள். இதையெல்லாம் பார்த்தவங்க, அவங்களே மன்னித்தவர் ராமர். அந்த ராமருக்கு இவர் உண்மையிலே சொல்லப்போனால் மனோதத்துவம் படித்ததுனால நான் சொல்கிறேன், நெகட்டிவ் ரெகக்னிஷன் சைக்காலஜியில் உண்டு. அழகாக வருகின்ற பெண்ணையும் பார்ப்போம்,
அருவருப்பாக வருகின்ற மனிதனையும் பார்ப்போம், அருவருப்பாக நடந்து கொள்ளுகின்றவனை பார்க்கிறதுக்கு தூண்டுவதற்கான செயல்பாடுன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ரெகக்னிஷன். யாரை எப்படி பேசினால் இவர்கள் பார்க்கப்படுவார்களோ அது பேசுகிறவர் அவர். ஏன்னா இவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். யாரை எப்படி பேசினால் பார்க்கப்படுவார்களோ என்று வேற ஒருத்தனை பேசு, அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான், போட்டு தள்ளிடுவான். அதுவும் அவர்களுக்கு தெரியும், அதனால பேசுகிறாங்க. எனக்கு என்னென்னா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா, அதில் நிறைய பேர் பெரிய மனிதர்கள் எதிர்த்தாப்பில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு இருந்தார். அதில் சிரித்தவரில் ஒருத்தர் ஜெகத் ரட்சகன், பெரிய வைணவர். அவர் வந்து ஆழ்வார்கள் மையம்னு ஒன்று வச்சுருக்காரு. அதில் வந்து எக்கச்சக்கமான புத்தகங்கள் வெளியிடுறாரு. நான் கூட கோயம்புத்தூரில் அவருடைய புத்தக இது ஸ்டாலுக்கு போனேன். நிறைய புத்தகங்கள். என்னன்னு கேட்டால் அவர் ரொம்ப சூப்பரான ஆள். அவர் அங்கே சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு இருந்துட்டு பின்னால் போய் புக்கு போடுவார். யார்? வைரமுத்து அந்த ஜாபாலிக்கும் அந்த சார்வார்க்கும் ராமர் காலத்திலே இருந்தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போடுறாரு. ராமனுக்கு எவ்வளோ புகழ் என்று புத்தகம் போடுகிறாரு. இந்து மதத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு, எத்தனையோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாலே இருந்து உயிர்த்தெழுந்த ஏராளமான உத்தமர்கள் இருந்திருக்கிறார்கள்னு சொல்லி ஜீசஸ் மட்டும்தான் இருந்தது என்று சொல்லுகின்ற விஷயத்தை உங்களுக்கு முன்னால் நாங்கள் இருந்திருக்கோம்னு சொல்லி போடுறாரு. பெற்றோரே இல்லாத பிறந்தவர்கள்னு சொல்லி அதற்கான வைணவ சைவ பாடல்களை எல்லாம் எடுத்து போடுறாரு. அப்படிப்பட்டவர் உன்னை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னு கேட்டால் உங்ககிட்ட செஞ்ச பாவத்துக்கு தான் அங்கே போய் வேறு புஸ்தகம் போட்டு புண்ணியம் தேடிக்கிறார். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் அங்கே உட்கார்ந்துருந்தார்கள். என்னவோ பாவம், அவருக்கு வேறு வழியில் கைதட்டி சிரிச்சாகணும், இல்லைன்னா இவர் சிரிப்பை வச்சுருவார் ஸ்டாலின். நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து அவங்கள மாதிரி பேச தயாராக இல்லை. எப்போது எந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம், அப்போ செய்கிறோம். இந்த மாதிரி வன்முறை, கழுத்து வெட்டிடுவேன், அதை பண்ணுறேன், அந்த எச்சரிக்கைலாம் இல்லை. சட்டபூர்வமாக இவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அப்போது எங்கள் ஆட்சி செய்வாங்க. இதற்கு இடையில் மக்கள் புறப்பட்டாங்க. இந்து மத விழிப்புணர்வு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மட்டுமே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் போட்டிருக்காரு, பிஜேபி காரணம், ஆர்எஸ் காரணம், இந்து முன்னணி காரணம் மட்டுமே ரியாக்ட் பண்ணியிருந்த காலம் போய் எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் பார்த்தேன். அதனால் விழிப்புணர்வு வந்து விட்டார்கள். உன்னுடைய எழுத்து ஓய்ந்தது, புகழ் ஓய்ந்தது, எல்லாமே ஓய்ந்து நீயும் ஓய்ந்து போகிற சூழ்நிலையில் புதிதாக இப்படி ஒரு நெகட்டிவ் ரெகக்னிஷன் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் மாய்மாலங்கள் மறைந்து போகிறவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி மறுபடியும் அவர்களை உசிப்பூட்டு மேலே ஆளாக தயாராக இல்லை. ஆனால் அது போலித்தனமான என்ன சொல்லலாம், இவங்களை பற்றி பேசினா எனக்கு புகழ் கிடைக்கணும்னு. ராமர் உங்களுக்கு அருள்வார், என்ன பேசினாலும் ராமர் உங்களுக்கு புகழ் வாங்கி தருவார். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆனால் பாஜக எவ்வளோ லேட்டாக ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்குறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணி நேரம் கழித்து திரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அஸ்வத்தாமன் அவர்கள் கொடுத்துருந்தார். பட் ஆனாலும் மாநில தலைவர்கிட்டருந்து வரணும்ல. ராமரை இழந்திருக்கிறார்கள், ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார்கள், தப்பாக வர்ணித்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து அவர்கள் ரத யாத்திரை நடத்தியிருக்கிறார்கள், நாடு முழுக்க ரத்தம் செஞ்சிருக்கிற கட்சி. சார் நீங்கள் என்ன உசுப்பேற்ற முடியாது சார். இதுக்கு உசுப்பே ராமனுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. நீங்கள் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறேன்னா யார் ஒருத்தன் வேகமாக ரியாக்ட் பண்ணுவான்னு கேட்டால் அவன். ராமன் வந்து இப்போ ஆண்டாண்டுகள், இப்போ எத்தனையோ ஆண்டு காலமாக இது பார்த்தவர். ராமனை எதிர்த்தவர்களை நாங்கள் பார்த்தவர்கள். அவர்களுக்கு என்ன எப்போ செய்யணுமோ அதை செய்தவர்கள். ராமர் கோயிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் ஒரு பையன் பேசக்கூடிய யூடியூப் பார்த்தேன். இப்போ ராமர் கோவில் கட்ட முடியுமா? அது கூட கட்டலாம், அது முடியவே முடியாது அப்படின்னு ஒரு கல்வி சீர்திருத்தத்தை பேசுகிறார். ராமர் கோயில் 370 நீக்க முடியாது என்று வரலாற்றிலேயே எழுதிவிட்டவர்கள், வரலாறு புத்தகங்களில் காண்பித்தவர்கள், சரித்திரத்தை மாற்றி காமிச்சோம்ல. அதனால் ராமர் கோவில் கட்டி முடித்ததால் எல்லோரும் முடியல. அது 3 கோவில் மீட்க வேண்டியது இருக்குன்னு சொல்றீங்க அருண். ராமர் கோவிலை தொடர்ந்து ராமர் புகழ் பாட இன்னும் பல வருடங்கள் இருக்கு, பல நூறு வருடங்கள் இருக்கு. இந்த பக்கம் தப்பா பேசுறாங்க, ஒரு நாள் லேட்டுன்னா அது டிஃபெண்ட் பண்ண முடியும். ஒரே லைனில் பதில் சொல்கிறேன். வைரமுத்துவை எப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் சட்ட பிரகாரம். வைரமுத்துக்கு பதில் சொல்லி பெரிய ஆளாக்க விரும்பலை. ராமர் எங்களுக்கு இதயத்தில் இருக்கு. ஆண்டாள் பற்றி வைரமுத்து அவர்கள் பேசி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியும். என்ன பண்ணீங்க? ராஜ்நாத் சிங் ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்தார், வேற நடந்தது. நீங்கள் என்னன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு லிஸ்ட்டு கேட்டு சாணக்கியாவில் போட்டு அதை பிரபலப்படுத்தணும்னு விருப்பப்படுறீங்களா? நாங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். லீகல் ஆக்ஷன் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். செயல்பட்டதுக்கு அப்புறம் செய்தியாக சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக செயல்படாமல்? செயல்பட்டதுக்கு அப்புறம் செய்தியாக சொல்லுங்கள். இப்போ சொல்லிட்டேன்ல, அது செயல்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்கள்.
ஓகே, வைரமுத்து இப்படி ரியாக்ஷன் வருது, ஓகே இதாது அப்படின்னா, சரியா ஒரு வாரம் முன்னாடி திரு கமல்ஹாசன் அவர் சொல்றாரு சனாதன சங்கிலியை வந்து உடைக்கணும், எதனால தான் இப்படி வந்து நிக்குது, நீட்டுன்றது வந்து சனாதனத்துடைய அந்த ஒரு சைடில் பரிவாரம் அதோடைய ரியாக்ஷன்ஸ் போல காரணம் காட்டி சனாதன சங்கிலியை முன்னெடுப்போம்னு சொன்னார். உதயநிதிக்கு ரியாக்ட் ஆன பாஜக, கமலுக்கு ரியாக்ட் ஆகலையே. அவரே அவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் சார். நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணோம்? நீட்டு சங்கிலியை உடைப்போம்னார். நீட்டில் உடைக்க முடியாது, அது கோர்ட்டு போட்டது, அவர்கள் ஆட்சியில் இருந்த பதம் நடந்துச்சு, அவர்களால் பண்ண முடியாது. சந்தி சிரிக்கிறார்கள். நீட்டை பற்றி பேசி ஒரே கையெழுத்து போட்டுருவேன், ஒரே நாளில் பண்ணிடுவேன் பேசுன எல்லாம் யூடியூப்ன்ற அந்த இணையதளம் இருக்கிற காரணத்தினால் சந்தி சிரிக்கிறார்கள். அதை நாங்கள் பண்ணிடுவோம்னு அதே விஷயத்தை பேசி சனாதன சங்கிலிங்களா? யார் சனாதனம், யார் சனாதன சங்கிலி? சனாதனத்துக்கு விளக்கமே தெரியாதவர்கள். இந்த நாட்டில் பிறந்த அத்தனை பேர் சனாதிதி தான். அதை அவர் ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியனை இல்லைன்னு மறுக்க முடியுமா? இந்தியனை இல்லைன்னு மாதிரி சனாதனி இல்லைன்னு அப்புறம் மறுத்துக்கலாம். அது வேண்டாம், அவரோட ஆர்கியூ பண்ண தயாராக இல்லை. அவர் பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு புதிய டிக்ஷனரி போடணும். அதனால் அவரே அவருடைய பேச்சில் இதுக்கு பதில் சொல்லிட்டார். நீட்டை சொல்லி இதையும் ஓமானம் செய்து அவரே சிக்கிட்டார். அதனால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது. பதில் சொல்ல வேண்டியது இல்லை, ரியாக்டே பண்ணாமல் இருக்கீங்களே. கட்சியிலேருந்து ரியாக்ஷன் எப்போ வந்தது? கமல்ஹாசனுக்கு எப்போ ரியாக்ஷன் வந்தது? சனாதனத்தை பற்றி அப்படி பேசுகிறார், சனாதனத்தை ஒழிப்போம்னு தமிழகத்தில் எத்தனை குரல்கள் வருகிறது, எத்தனை ரியாக்ஷன் வந்திருக்கு சார்? திமுகவுக்கு எதிராக தான் அவர் பேசின வார்த்தைகள்லாம் இருக்குல்ல டிவியில், இதில் இணையதளத்தில். டிவி உடைச்சதே இருக்கு இல்லை, டிவிக்கு முன்னால் சொன்னார்ல, இந்த திராவிடத்தை அழிப்பதற்காக பிறந்தவன்லாம் சொன்னார்ல, காலடியில் போய் விழுந்தார்ல, அங்கே போனோன்னு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு மறுபடியும் பேசுகிறார். திருப்திப்படுத்த தான் எல்லாம் பேசுவாங்க, அரசியலுக்காக தான் அப்படி பேசுவாங்க. பாஜக அரசியலுக்காக என்ன எதிர்த்து? வைத்தியக்காரர்களுக்கு நாங்கள் பதில் சொல்வதில்லை. உதயநிதிக்கு சொன்னீங்க, ஆளுகின்ற இடத்துல அவர் இருந்தார். அது ஒரு பெரிய கூட்டம், அது ஒரு பெரிய கூட்டம். அது சனாதனம் அல்லது இந்தியா அல்லது இந்து என்பதற்கான மிகப்பெரிய எதிரிகளின் கூட்டம். இவர் பிஸ்கோத் வேஸ்ட் கொசு, இவருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் வந்து இமயமலை எம்பி சார், பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு சார், பார்க்கறதுக்கு பிஸ்கோத்துன்றீங்க. எம்பிங்கிற பேரில் போன யாராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பார் பிரதமர். அதான் எம்பி, அதனால தான் ரியாக்ஷன் ஏன் வரல? அதனால தான் நாங்கள் எம்பியாக பார்க்கல. திமுக காலில் விழுந்து, திமுக காலில் விழுந்து பிரதமரே பார்த்தாச்சு, கட்சியை அழிச்சு ஒழிச்சு பிரதமரே பார்த்தாச்சு. பிரதமரே எம்பின்னு பார்த்து இந்த நாட்டினுடைய பிரதமர் எம்பி என்பவரை பார்ப்பார். அருண் போனாலும் பார்ப்பார், எஸ்ஆர் சேகர் போனாலும் பார்ப்பார். ரியாக்ஷன்ஸ் வரணும்ல சார். நீங்கள் வந்து எங்கே போறீங்கன்னு எனக்கு தெரியுது, அங்கே நான் வர்றதுக்கு தயாராக இல்லை. ஓகே, ஒரு பக்கம் இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு, மறுபக்கத்தில் ராகுல் காந்தி. நீங்கள் வந்து மொத்தமாக அரசியல் களத்தில் பல வருடங்களாக இருக்கு, எமர்ஜென்சியை பார்த்த அரசியல்வாதி, பல காலம் வந்து எதிர்க்கட்சி வரிசையிலே இருந்த பாஜக தமிழகத்தில் தற்போதும் எதிர்க்கட்சி வரிசையிலேயே இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், இப்போ 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை காங்கிரஸ். அவர் வந்து குற்றம் சாட்டுகிறார், எலெக்ஷன் வந்து ஓட் சோரி நடக்குது, ஓட்டில் வந்து இத்தனையை மாற்றி வச்சுருக்காங்க, இத்தனை இது பண்ணியிருக்காங்க, போலி பெயர்கள் இருக்குது, ஒரு வீட்டில் 80 ஓட்டு இருக்குது, இல்லாதவர்கள் பேரெல்லாம் இருக்கிறது, மல்டிபிள் ஓட்ஸ் இருக்குது, இது எல்லாமே எலெக்ஷன் ரிக் பண்ணுறாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல்கள் திட்டமிடப்பட்டு ட்ராமா போல் ஸ்கிரிப்ட் பண்ணி நடத்துகிறாங்க அப்படின்னு திரு ராகுல் காந்தி விமர்சனம், குற்றச்சாட்டு. நாடு தழுவிய அளவில் 300 எம்பிக்கள் இன்னைக்கு டெல்லியில் எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து, ராஜ்யசபா லோக்சபாலாம் சேர்ந்து பேரணி நடத்துகிறாங்க, உள்ளே கைதாகி போகிறாங்க. இது ஒரு பெரிய கேம்பெயினாக எடுத்திருக்காங்க. உங்களுடைய பதில்? கேம்பெயினாக எடுத்திருக்காங்க, பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதால் கேம்பெயின் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டோம், நாம கேட்கல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா குறிப்பாக கர்நாடகா ஈஸி கேட்டுச்சு, ஒரு கேள்வி தான் கேட்டுச்சு. நீங்கள் இதே மாதிரி ஓட்டு மால் ப்ராக்டிசஸ் நடந்திருக்கு என்று உங்களுடைய உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பீர்களா? நான் சாணக்கியா நேயர்களுக்கு என்னது ஓத்து என்னது உறுதிமொழி பத்திரம், இவங்க என்ன கேட்குறாங்கங்கிறதுக்காக சாணக்கியா நேயர்களுக்கு சொல்கிறோம். சாமானிய மனிதனுக்கு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஃபாரம் இருக்குது, ஒரு படிவம். அந்த படிவத்தில் பூத்து நம்பர் இது, வாக்காளர் நம்பர் இது, பேர் இது இதெல்லாம் வரிசையாக போட்டு இது போலி வாக்கு அப்படின்னு எழுதி கீழே எழுத்து போடணும். பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இத்தனை பிரகாரம், இது தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டம் இந்த பிரகாரம் நான் இதை சொல்லுகிறேன், கையெழுத்து போட்டு கொடுத்துடணும். அந்த வாக்காளர் உண்மையாக இல்லை போலியாக இருந்தால் அவர் நீக்கப்படுவார். நீங்கள் போலி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருந்தால் 3 வருஷம் ஜெயிலுக்குள்ளே போகணும். பொது மேடையில் அப்படி விசிறி காமிச்சார். கர்நாடகா ஈஸி சொல்லிச்சு,
நீங்கள் ஓத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிச்சு. மக்களிடமே சொல்லிவிட்டேன். உண்மையாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிள். சாமானிய மனிதன் செய்யலாம், நான் செய்யலாத. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னா அவன் நீக்கப்படுவான். அவன் உண்மையிலேயே அங்கேருந்து போய் சொன்னோம்னா நான் உள்ளே போகணும். வெரி சிம்பிள், சட்டத்துக்கு உட்பட்டது. அதுக்கு தயாராக இல்லை என்பதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இருக்கான்னு பார்த்துங்க. இருந்தாலும் பதில் சொல்கிறேன். 2008, 9, 10 அந்த ரேஞ்சில் குஜராத்தில் சிஎம்மாக மோடி இருந்தப்போ சௌக்கிதார் சோர் ஹைனர், காவலாளியே குற்றவாளி பிரதமரான பிறமே சொன்னார். ஆமாம். சௌக்கிதார் இந்தியாவினுடைய தலைமை பீடத்தை ஏற்று உலகம் மதிக்கின்ற அளவுக்கு நாட்டை உன்னத நிலைமைக்கு கொண்டு போயிட்டார். இப்போ ஓட்டு சோறுங்கிறாரு. 2024 நம்ம மைனாரிட்டி அரசாங்கம் தான். ஸோ 29 400 எதிர்பார்த்திருந்த அந்த மெஜாரிட்டி அரசாங்கம், அதற்கு மேலே ஒரு 5 ஆண்டு காலம் மோடி இருந்தே ஆக வேண்டும் என்பதற்கு இவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சோரை சொல்லுகிறார்கள். 2 வரிசையாக எடுத்து பாருங்கள். இணையதளங்களில் ஏராளமான விஷயம் இருக்குது. இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் அத்தனையும் இருக்குது. நான் 2-3 விஷயங்களை மட்டும் சொல்கிறேன், பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வாக்காளர்கள் முன்னறிவிப்பு இன்றி எந்த காலத்திலையும் நீக்கப்பட மாட்டார்கள், நீக்கப்படவில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஒரு பப்ளிக்காக ஒரு பேப்பரில் வெளியிடும். வாக்காளர் பட்டியலுக்கான திருத்த பணிகள் விண்ணப்பம் பூர்த்தி செய்து உரிய ஆய்வுகளுடன் சமர்ப்பிக்க போதிய கால அவகாசம் கொடுக்கப்படும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது, வாக்காளர் பட்டியல் திருத்துகின்ற போது வெளி மாநிலங்களில் அவர்கள் இருந்தால் அவங்களுக்கு தகவல் சொல்ல முடியல. பீகாரை பொறுத்த மட்டும் 246 இந்தி நாளிதழ்களில், இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய நாளிதழில் விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்யப்பட்டிருக்கா. இதுக்கு மேலே இதற்கு உதவுறதுக்கு 2.5 லட்சம் இது தன்னார்வ தொண்டர்கள் நியமிக்கப்பட்டு இது பணி நடந்திருக்கு. தனிநபருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து விலக்கப்படுவது, நீக்கப்படுவது ஆகாது. அவள் மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டால் உள்ளார சேர்க்கப்படும், மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டால் நீக்கப்படும். அதே மாதிரி இந்த நீக்கப்பட்டதற்கு 2 பேர் யார், அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய BLA, பூத் லெவல் ஏஜெண்ட், ஒருத்தம் கூட பீகாரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி அஃபீஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இது எலெக்ஷன் கமிஷன் அறிவித்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லா கட்சிகளுக்கும் செய்தி அனுப்பித்து அஃபீஷியலாக இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. என்ன தேதியில் நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம், இவ்வளோ அவங்களுக்கு டைம் கொடுத்தோம், இதற்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் வரல, காங்கிரஸும் பண்ணலை, ஜனதாதள் அங்கேருந்து பண்ணலை, எந்த இண்டி கூட்டணிகள் செய்யலை, லோக்கல் பூத் லெவல் ஏஜென்ட்ஸு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட வரல. என்னங்க இது, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவர் மட்டும் தூக்கிட்டு அலையிறாருன்னா பேசுவதற்கு ஒன்றுமில்லை. எங்களுக்கு மிகப்பெரிய லாபம். ஆயிரக்கணக்கான சேனல்கள், இந்தியாவில் இருக்கிற சேனல்கள்லாம் அவங்க பக்கம் இருக்குது. ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் பரபரப்பாக பிஜேபியை இவர் புகழுக்கு கொண்டு வருவது சந்தோஷம். ஆனால் அரசாங்கத்தினுடைய அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் வெளியே தெரிந்து விட போகிறது என்ற பயம். இதுக்கெல்லாம் மேலே ஒரே ஒரு விஷயங்க, பார்லிமெண்ட்டில் நீங்கள் அவர் உட்காந்துருந்ததை பார்த்தீங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் இந்தியா, ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதம். இந்த நாட்டினுடைய முப்படைகளும் இவ்வளோ பெரிய சாதனைகள் உட்கார்ந்த இடத்துல எல்லையை தாண்டாமல் செய்திருக்கின்ற போது அத்தனை பேரும் கரந்துட்டுகிறார்கள். மோடிக்கு புகழ் அல்ல, முப்படைகளுக்கு புகழ். ஆனால் இவங்க மூதேவிகள் மாதிரி, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி, இந்த வார்த்தையெல்லாம் நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன், கடினமான வார்த்தை. எஸ், இந்த தேசத்துக்கு எதிராக இங்கே இருந்து கொண்டு தேசத்துக்கு எதிராக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இதைவிட கடுமையான வார்த்தை பிரயோகம் பண்ணலாம். நான் கௌரவங்கிறது இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கேன். இந்த நாட்டின் உப்பை தின்று இந்த நாட்டினுடைய அத்தனை வளங்களையும் பெற்றுவிட்டு இந்த நாட்டினுடைய முப்படைகளுக்கு அவமானம் தெரிவிப்பது நாட்டினுடைய 140 கோடி பேருக்கு அவமானம் தெரிவிப்பதாகும். மோடியினுடைய இராணுவம் அல்ல, இந்திய மக்களின் இராணுவம். அவர்கள் செய்த யார், பாகிஸ்தான்காரன் பார்லிமெண்ட்டில் அவனுக்கு இங்கே ஆளே இல்லைன்னு 100 பேரை வச்சுருக்கான் சார் பாகிஸ்தானுடைய எம்பியா. இங்கே இந்திய எம்பியாவாக இருக்க நீங்கள்
என்ன வார்த்தை சொல்லணும்? திமுக மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன் நான். அப்படி உட்கார்ந்திருந்த ஒரு நபர், எவ்வளோ நீங்கள் சுட்டிங்க ஆதாரம் கொடுங்க என்று சொன்ன நபர், இந்திய அரசாங்கத்தை ட்ரம்ப் மோசமாக போகின்ற போது அந்த நாட்டுக்கு ஆதரவாக பேசிய நபர் மரியாதை கொடுக்கணுமா? தோற்பதும் ஜெயிப்பதும் அரசியலில் சகஜம், நாட்டுக்கு விரோதமாவது சகஜமா? ஆகவே இந்த வார்த்தை சரியான வார்த்தை அல்ல, மிக குறைவான வார்த்தை. அப்படிப்பட்டவர் தான் மறுபடியும் எலெக்ஷனை தூக்கிட்டு அலைகிறார். பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்களை சொன்னார். பெங்களூரில் இந்த தொகுதியில் இப்படி ஆகிப்போச்சே, 6 தொகுதியில் 4 தொகுதி பிஜேபி லீடிங், 2 தொகுதியில் அந்த 2 தொகுதியும் சேர்த்து டோட்டலாக போட்டாலும் அந்த கடைசி தொகுதி இவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணுற தொகுதியுடைய மொத்த ஓட்டை விட கம்மி, 6,50,000 ஓட்டு. அது அதில் அத்தனை பர்சன்டேஜ் வாங்கினா கூட தான் செய்யும். அதே மாதிரியாக மகாராஷ்டிராவை சொல்கிறாரு. வரிசையாக மகாராஷ்டிராவுடைய ஹிஸ்ட்ரி எடுங்க. 29 லட்சம், 30 லட்சம், 35 லட்சம், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு வாக்காளர் எண்ணிக்கை உயர்ந்துட்டு தான் வருது. அதே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நல்லது, அத்தனை இணையதளத்தில் இருக்குது. உண்மைகளை மக்கள் பார்க்கிறார்கள். உளறுகிறார், பொய் சொல்லுகிறார், வேண்டுமென்றே அவதூறு பேசுகிறார் என்பது தெரிகின்ற போது அவருடைய முகத்தை அவர்களே உண்மை முகத்தை காண்பிக்கிறார்கள். எலெக்ஷன்ஸையே வந்து புறம் தள்ளக்கூடிய வேலை, அது ஒரு மட்டம் தட்டி அது ஒரு அப்படி ஒரு கிடையவே கிடையாது. அந்த எலெக்ஷன் சிஸ்டத்தையே ஒரு ஒரு இல்லைன்னு ஆக்குற அளவுக்கு ஏன் இந்த ஒரு இது போகுது? எலெக்ஷன் தோல்வின்றது தள்ளுமா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், இந்த எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் ரூல்ஸ், எலெக்ஷன் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த நாட்டினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து இருக்குது. குறிப்பாக அவங்க லாங்குவேஜில் பேசுகிற அவங்க ஆட்சியில் இருந்து தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் சீர்திருத்தங்கள்னு வரும்போது இப்போ எக்கச்சக்கமாக செஞ்சுருக்கணும். சாமானிய மனிதனுக்கு செய்வோம், கள்ள ஓட்டு போட முடியாது. இப்போ நடக்குது இல்லை, பூத் கேப்சரிங்கிறது அங்கங்கே நடந்து. பூத்து கேப்சரிங் வேறு, கள்ள ஓட்டு வேறு. பூத்து கேப்சரிங் பலாத்காரம், அயோக்கியத்தனம் அதனுடையது. கள்ள ஓட்டு நீங்கள் ஒரு இடத்துல போட்டு அழிக்கவே முடியாது. இப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்குது, உடனே அது பதிவாயிரும், எந்த பூத்தில் இருக்குன்னு இது தெரிய ஆரம்பிச்சிடும். ரெட்டை ஓட்டு முறை இருக்குது பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் தொகுதியில் எத்தனை ஓட்டு, எத்தனை பேர் ரெண்டாவது ஓட்டு இருக்காங்க வந்துடும். இதே இது பார்லிமெண்ட் தேர்தலில் பெங்களூரில் நம்ம ஜெயித்தோம், அப்படி போட்டோன்னு 1,02,500 பேர் அப்படி விசிறி காமிச்சார்ல. அப்போ யார் ஆட்சி அங்கே இருந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு. நம்ம ஒன்றும் போய் மேனிப்புலேட் பண்ணலையே. ஆக இன்றைக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதாவது பீகாரை பொறுத்த மட்டும் நீங்கள் குடிபெயர்ந்தவர்கள் மொத்தத்தில் 65 லட்சம் எல்லாம் வரிசையாக சேர்ந்து ரெட்டை ஓட்டு, செத்தவங்க போட முடியாது, ரெட்டை ஓட்டு போட முடியாது, கள்ள ஓட்டு போட முடியாது. குடிபெயர்ந்தவர்கள் வீட்டில் போய் பார்க்கும்போது ஆள் இல்லை. எங்கே பிரச்சனை வருதுன்னா, அட்ரஸே இல்லாத இடத்துல 50 ஓட்டு போடுறான், 50 ஓட்டு போட்டிருக்கான் பாருங்கள், அதுதான் பிரச்சனை. அங்கே தான் இவர்கள் விளையாடுகிறார்கள். இவர்களுடைய முகத்திரை அங்கே கிழிங்கின்ற போது எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே ஒப்பாரி வைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எங்கே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை தான் இவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அட்ரஸே இல்லாத இடத்துல, அல்லது ஒரே ஒரு குடும்பத்தில் 3 பேர் மட்டும் உட்கார்ற ரூமில் 30 ஓட்டு போட்டிருக்கான். அந்த 30 ஓட்டு யாராக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நான் சொல்ல தயாராக இல்லை. அதில் இவர்களுக்கு வலிக்கிறது. ஆனால் இவர்கள் ஜெயித்து 2004 2009 ஜெயித்தாங்கல்ல, அப்பயும் 30 லட்சம் தான் மகாராஷ்டிராவில். அப்போ நீங்கள் கள்ள ஓட்டு போட்டிங்க நாங்கள் சொல்கிறோமா? வரிசையாக மக்கள் தொகை உயர்கின்ற போது ஓட்டு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. சாமானிய மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டான் இணையதளங்களை பார்த்து. இந்த பொய்யெல்லாம் எடுபடாது. இதை விளக்க வேண்டிய கட்டாயம் நான் வந்தேன்னா, பார்க்கக்கூடிய சாணக்கியர்கள் ஏற்கனவே அறிவார்ந்தவர்கள். எனக்கு முன்னாலே அவங்களுக்கு டேட்டாஸ் தெரியும். ஆனால் கூட பிஜேபி காரனுக்கு தெரியுங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த நிலைமையில் நீங்கள் வந்து முக்கியமான இந்த விஷயங்களை சொன்னதுக்காக மிக்க நன்றி.